சூப்பரான தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து ரைஸும் ஒரு பக்கத்தில் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சாச்சு. முன்னாடியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு நல்லா வெடிக்க விட்டதும் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் உடனடியாக சதைச்சி வச்சு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட ஒரு 3 வாய் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா போட்டு சுருளை நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சுக்காவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. அண்ட் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்ட் கிரேவியாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் தலை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேகணும். அந்த கறியும் அந்த தண்ணி எல்லாமே மசாலாவோடு நல்லா பிடிச்சி வேகணும். அண்ட் இப்போ தான் குழம்பு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் சூப்பராக தகன்னு கொதித்து வந்துடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு ரெடியாக போது ஒரு 1/2 அன் ஹவர் வெந்துடுச்சு. ஸோ வந்து இது வந்து நம்ம இட்லி கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ ரைஸ் கூடவோ எதோடு சாப்பிட்டாலும் வந்து அட்டகாசமாக இருக்கும். அண்ட் சைடில் வந்துட்டு நம்ம மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. அண்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.